பிபி டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ருதிராஜ் நடிச்ச சீரியல்ல எந்த சீரியல்ல வர எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும்? நம்ம லட்சுமி சீரியல்ல வர மகாலட்சுமியா, இல்ல ஆபீஸ் சீரியல்ல வர ராஜியா, இல்ல தென்றல் சீரியல்ல வர துளசியா? எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தோட பேரை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல ஸ்ருதிராஜ் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய திருமணம், அப்புறம் இந்த வளகாப்பு விஷயங்களை பத்தி பேச போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுதிராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா 1982 பிறந்திருக்காங்க. பிப்ரவரி 25 கேரளால. இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே கேரளா தான். இவங்களுடைய அப்பா ஒரு மிலிட்டரி ஆபீஸ். ஸோ அவரோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சென்னை வந்திருக்காங்க. சுதிராஜ் அவர்கள் சின்ன வயசுல தான் பாத்தீங்கன்னா சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய 12-13 வயதுலயே பாத்தீங்கன்னா இவங்க மலையாள படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ரஜன் அப்படிங்கிற படத்துல இவங்க ஸ்டார்டிங்ல அறிமுகமாயிருக்காங்க. அதை தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. முக்கியமா இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொழிகள்ல படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல 1996ல தளபதி விஜய் அவர்கள் கூட சேர்ந்து மாண்புமிகு மாணவன் அப்படிங்கிற படம் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் கிடைச்சது. அதை தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சாங்க. ஆனா எதுவுமே அவங்களுக்கு பெருசா கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மலையாளத்தில் நடிச்ச ஒரு சில படங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. முக்கியமா மம்முட்டி அவர்கள், திலீப் அவர்கள் கூட சேர்ந்து மலையாளத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல இவங்க நடிச்ச சில படங்கள் ரொம்பவே ஃபிளாப் ஆயிருச்சு. ஆனா தமிழ்ல இவங்க காதல்.com அப்படிங்கிற ஒரு படத்துல மெயின் லீடா ஹீரோயினா கூட நடிச்சிருந்தாங்க. அந்த படமே இவங்களுக்கு பெருசா கை கொடுக்கல. 2008 வரைக்குமே இவங்க படங்கள் நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா எந்த படத்துலயுமே பெருசா வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 2008க்கு அப்புறமா இவங்க சின்ன திரைக்குள்ள வராங்க. அதாவது தென்றல் அப்படிங்கிற சீரியல் மூலியமா அறிமுகமாறாங்க. குமரன் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா அந்த சீரியலை இயக்குறாரு. ஸோ அந்த சீரியல்ல துளசி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல இவங்க நடிக்கிறாங்க. அந்த சீரியல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் பாத்தீங்கன்னா அந்த சீரியல் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடிச்சு. அந்த 6 வருஷமே பெஸ்ட் ஹீரோயினுக்கான அவார்டு பாத்தீங்கன்னா இவங்க தான் வாங்கிட்டு இருந்தாங்க தொடர்ந்து. அது மட்டும் இல்லாம அந்த சீரியல்ல தீபக் இவங்களுடைய ஜோடி பொறுத்து பாத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு பிடிச்சது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த சீரியல் இவங்களோட நடிப்பை இவங்க முழுமையா காமிச்சிருப்பாங்க. அந்த சீரியலுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே அவங்களுடைய வீட்டு பொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய பெயர் ஸ்ருதிராஜ் அப்படிங்கறத மறந்து எல்லாருமே துளசி அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு 6 வருஷம் அந்த சீரியல் ரூல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து 2013ல இருந்து 15 அடுத்த அந்த 2 வருடங்கள் பாத்தீங்கன்னா ஆபீஸ் அப்படிங்கிற சீரியல் நடிச்சாங்க. அந்த ஆபீஸ் சீரியல் பாத்தீங்கன்னா இவங்களுடைய கேரக்டர் ரொம்ப அழகா பேசப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுலயும் ஸ்ருதி கார்த்திக் இவங்களுடைய பேர் தான் பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த 2 வருஷம் பாத்தீங்கன்னா இவங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டும் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க நிறைய சீரியல் நடிச்சாங்க. அந்த சீரியல்கள்ல இவங்க எக்கச்சக்கமான விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா அபூர்வ ராகங்கள், தாலாட்டு, அருவி, அழகி, பிரியமான தோழி, இலக்கியா, கண்ணான கண்ணே, அன்னக்கொடியும் 5 பெண்களும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க சீரியல் நடிச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி சீரியல்ல சூப்பரா நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப இவங்களுடைய மகாலட்சுமி ரோல் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம நிறைய இன்டர்வியூக்களை இவங்க கொடுக்கும்போது இவங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்ப ரசிகர்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு பாத்தீங்கன்னா ரசிகர்கள் அவங்களுடைய அன்பை ரொம்ப அள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங்ல நான் படங்கள் நடிக்கும் போது என்னை யாருக்குமே வெளியே தெரியாது, என் பேர் கூட யாருக்கும் தெரியாது. ஆனா எப்ப நான் தென்றல் சீரியல் நடிக்க ஆரம்பிச்சனோ 2009ல இருந்து இப்ப வரைக்குமே எல்லாருமே அந்த சீரியல் ஞாபகம் வச்சிருக்காங்க. இப்பவுமே என்ன துளசி அப்படின்னு தான் நிறைய மக்களுக்கு தெரியும். என்ன சுதிராஜ் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. குறிப்பா சோசியல் மீடியா யூஸ் பண்ணது எல்லாருக்குமே நான் துளசியாவோ, ராஜியாவோ, இல்ல லட்சுமியாவோ தான் தெரியுறேன். யாருக்குமே நான் சுதிராஜ்னே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. என்னுடைய இயக்குனருக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இயக்குனர்களுக்கு இவங்க நன்றியும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய ரசிகர்கள் பாத்தீங்கன்னா எனக்காக நிறைய போட்டோஸ், வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைம் எடுத்து மெனக்கட்டி எடிட் பண்ணி சோசியல் மீடியாஸ்ல போடுறாங்க. அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னும் ஒரு சிலர் என்னுடைய போட்டோ வரைஞ்சு கொடுக்கறது, இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா லெட்டர் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அன்பை அவங்க அளவுக்கு அதிகமா காமிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. முக்கியமா நான் நிறைய மொழிகளை நடிச்சிருக்கேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்லி நிறைய நடிச்சிருக்கேன். ஆனா என்னுடைய படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மலையாள படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஆனா தமிழ்ல என்னுடைய சீரியல்ஸ் தான் நிறைய வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லணும். என்னுடைய ஆசை பாத்தீங்கன்னா சின்ன திரை மாதிரியே மறுபடியும் வெள்ளித்திரையிலையும் நான் மறுபடியும் காலை பதிக்கணும். வெள்ளித்திரையில எனக்கு நல்ல கதாபாத்திரங்கள் நடிக்கணும். முக்கியமா எனக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினா நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதே மாதிரி அந்த கதையும் பாத்தீங்கன்னா கதைக்கு ஏத்த மாதிரி நான் ஹீரோயினா இருக்கணும்.
வெறுமனே மாசோ பில்டப்போ அதெல்லாம் இல்லாம அந்த கதையில எனக்கு நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கணும். அந்த மாதிரி மெயின் லீடர் நடிக்கணும்னு சொல்லி ஆசை. எனக்கு வந்து ஊனமுற்ற ஒரு பெண்ணா, பார்வையற்ற பெண்ணா, காது கேட்காத பெண்ணாலாம் நடிக்கணும்னு சொல்லி ஆசை. அதெல்லாமே ரொம்பவே சவாலான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு அப்படி நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி நானே பார்த்தீங்கன்னா ஹீரோயினாவும் நானே வில்லியாவும் நடிக்கணும்னு சொல்லி ஆசை. இந்த மாதிரி ட்வின்ஸாவோ டபுள் வேடங்கள் போட்டு நடிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் என்ன எப்பவுமே ஏன் ரொம்பவே அப்பாவியா இருக்கீங்க, சாதுவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியல்ல பார்க்குற எல்லாருமே கேட்பாங்க. ஆனா நான் ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பு. எப்பவுமே துருதுருன்னு இருப்பேன். என்னுடைய சோசியல் மீடியா போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் எப்பவுமே ஜாலியா ரீல்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். ஏன்னா சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா எப்பவுமே சோகமா இருக்கிற மாதிரியோ அழுகிற மாதிரியோ எனக்கு சீன் வந்துச்சு அப்படின்னா என்னுடைய மனசை நான் வந்து ஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக நான் போய் உடனே ரீல்ஸ் பண்ணுவேன். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி சண்முக பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு பேரையும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க எப்ப திருமணம் பண்ணிக்க போறீங்க? எப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் கேட்குறாங்க. எனக்கு புரியுது. அவங்க எல்லாருமே என் மேல வச்சுக்கிற அன்புல தான் கேட்குறாங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே புரியுது. கூடிய சீக்கிரத்திலேயே என்னுடைய திருமண செய்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனசுக்கு பிடிச்ச ஒரு மாப்பிள்ளை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். இது வந்து நான் பிளான் பண்ணி நடக்கிற விஷயமே கிடையாது. அதுவா நடக்கணும். எனக்கு 40 வயதுக்கு மேல ஆனனால, நெறைய பேரு சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா கேட்டே இருக்கீங்க. உங்களோட அன்ப நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வளகாப்பு ஃபோட்டோ பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இவங்க அடுத்ததா நடிக்கிற சீரியலுடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. ஸோ இத பார்த்து அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வளகாப்பு ஃபங்ஷன் சொல்லிட்டு ரசிகர்கள் கேட்டிருக்காங்க. இது சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல வெளிவந்த ஒரு ரசிகர்கள் போட்ட ஒரு ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோவும். இது இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நெறைய ரசிகர்கள் என்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க தளபதி விஜய் அவர்களோட நடிச்சது உங்களுக்கு எப்படி இருந்துதுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப வந்து நான் எல்லாத்துட்டயுமே சொல்லுவேன். நான் வந்து தளபதி விஜய் கூட நடிக்கல. அப்ப வந்து அவரு இளைய தளபதி விஜய் தான். மாண்புமிகு மாணவன் படத்துல நடிக்கும்போது, அவருக்கும் அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுசா இருந்தது. எனக்கும் அந்த அனுபவம் புதுசா இருந்தது. முக்கியமா அப்பதான் நான் சாரீலாம் கட்டி பழகியிருந்தேன். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாட்ல எனக்கு பஸ்ல ஓடி வந்து ஏறுற மாரிலாம் இருக்கும். அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆனா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ரொம்பவே கைண்டா நடந்துக்குவாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாரு. உங்களால முடியும், நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஊக்கப்படுத்திட்டே இருப்பாரு. அவரா இருக்கட்டும், மம்முட்டி சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எப்பவுமே அடுத்து வர ஜூனியர் ஆர்டிஸ்ட்ட ரொம்ப ரொம்ப அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. அது எங்களுக்கெல்லாம் புது தெம்பவே குடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மாரி தான். ஆனா இப்ப நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய குரோத்த பார்க்கும்போது, நானா இவரு கூட நடிச்சேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்பாவது அவர நேர்ல பார்க்க வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா நான் அவர்ட்ட கேட்பேன். சார் உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு எனக்கு ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. ஒருவேளை பார்த்தீங்கன்னா, அவங்க இப்ப சீரியல்லாம் பார்க்குற மாரி இருந்ததுன்னா, கண்டிப்பா அவருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான சஞ்சீவ் அவர்கள் கூட தான் இப்ப நான் லட்சுமி சீரியல் நடிச்சுட்டு இருக்கேன். ஸோ, அதனால தளபதி விஜய் அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. நான் சஞ்சீவ் அவர்கள்ட்ட அடிக்கடி கேட்பேன். தளபதி விஜய் அவர்ட்ட பேசுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஸோ, அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நான் இவர் இவர் மூலியமா தான் போய் தளபதி விஜய் அவர்கள மீட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரியும் நம்ம ஸ்ருதிராஜ் அவர்கள் சிரிச்சுட்டே சொல்லியிருந்தாங்க. முக்கியமா இந்த சீரியல் நடிச்சதுக்கு அப்புறமா, எனக்கு வர ஆதரவு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நெறைய பெண்கள் இது மாரி முன்னாடி வரணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் வந்து எதுவுமே தெரியாம தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். ஆனா நெறைய பேர் இப்ப ரொம்ப டேலண்டா இருக்கீங்க. நான் சோசியல் மீடியால பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க ரீல்ஸ் பண்றதா இருக்கட்டும், நீங்க நடிக்கிறதா இருக்கட்டும், உங்களுடைய டான்ஸா இருக்கட்டும், எல்லாமே மீடியா ஃபீல்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருமே பயப்படாதீங்க. நெறைய பேர் மீடியா அப்படின்னாலும் ரொம்பவே பயப்படுறீங்க. பட் அதெல்லாம் எந்த தேவையுமே இல்ல. மீடியா அப்படின்னா நல்ல விஷயங்கள் நெறையா இருக்கு. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். அதுல எந்த சந்தேகமே இல்ல. நெறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா, மீடியால வந்துட்டு தப்பா நடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு சில பேர் தப்பா இருக்கிறனால மொத்த மீடியாவுமே அப்படி இருக்குன்னு நம்மளால சொல்லிட முடியாது. நீங்க கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி, உங்களுடைய வேலைக்கு நீங்க சின்சியரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களால வெற்றி அடைய முடியும். நீங்க கருப்பா இருக்கீங்க, வெள்ளையா இருக்கீங்க, குண்டா இருக்கீங்க, குள்ளமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே அந்த சீரியலுக்கு ஏத்த மாரி ஹீரோயின்ஸ் தான் தேவைப்படுறாங்க. கருப்பா இருக்கிற எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க. குண்டா இருக்கிற எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களாலேயும் திறமை இருந்துச்சு அப்படின்னா, முன்னேறி வர முடியும் அப்படின்னு ரொம்பவே மோட்டிவேஷனலா பேசியிருந்தாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. நம்ம சுதிராஜ் அவர்கள் சொன்ன இந்த எல்லா விஷயங்கள பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு அவங்க நடிச்ச சீரியல்ல வர எந்த கதாபாத்திரம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தென்றல் துளசியா, ஆபீஸ் ராஜியா, இல்ல லட்சுமி சீரியல் மகாலட்சுமியாங்கிறத மறக்காம அந்த கதாபாத்திரத்துடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல கீழே சொல்லிட்டு போங்க. இது மாதிரியான சீரியல், சினிமா, செலிபிரிட்டிகள் பத்தின அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா,
இப்பவே நம்மளுடைய பிபி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.